உன்னுடைய எல்லா ஆபத்துக்களிலிருந்து உன்னை நான் தப்பிச்சிட்டேன். ஹல்லேலூயா. இந்த 2024 வருடத்தில் கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி, பிரச்சனைகளுக்கு விலக்கி, உங்களுக்கு ஒரு சமாதானத்தை அவர் கொடுத்து உங்களை சுகமாய் தங்க பண்ண போகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இது ஒரு யூபிலி வருஷத்தை போல, இது விடுதலையின் வருஷம். நமக்கு, நம்முடைய சபைக்கு இது ஒரு விடுதலையின் வருஷம். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்து வந்த வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாரங்கள் எல்லாவற்றுக்கும் பயப்படாத, உன்னை நான் மீட்டுட்டேன். ஹல்லேலூயா. உன்னை என்ன செஞ்சேன்? மீட்டு கொண்டேன். இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஜெபிங்க. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, என்னை மீட்டுட்டீங்க. ஹல்லேலூயா. பிரச்சனைகளிலிருந்து என்னை மீட்டுட்டீங்க. நீங்கள் என் மீட்பர், ரெடீமர். என்னை மீட்டுட்டீங்க. அதனால் நாம் பிசாசுடைய பிடியில் இருந்து இப்போ யாருடைய பிடியில் மீட்டு, யாருடைய கரத்தில் இருக்கோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தில் நம்ம வந்துட்டோம் 2024 வருடத்தில். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கரத்திலிருந்து ஒருவனும் உன்னை பறிக்க முடியாது. கரங்களை தட்டுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே ஒருவரும் நம்மளை இந்த வருஷத்தில் அசைக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாக ஓட போகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். 7 வழியாக ஓடுவாங்க. உங்களுக்கு விரோதமாக ஒரு 10 பேர் ஒன்றா கூடி இன்றைக்கி அவங்கள ஒரு 2 ஒன்று பாத்திரம்லாம் சொல்லி ஒன்றா வருவாங்க. ஆனால் நம்ம கிட்ட வந்தவனை 7 பேராக செதறி என்ன செய்ய போகிறாங்க? ஓடுவார்கள். அதான் மீட்பு. ஆனால் இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தேன், இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினேன். நான் சொல்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மீட்டு இருக்கிறாரு, மீட்பர். நாம் மீட்பை பெற்றிருக்கிறோம். அதனால் இந்த வருடத்தில் நாம் சகல தீமைக்கும், பொல்லாங்குக்கும், விக்கிலங்களுக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாத்து அந்த சுதந்திரத்தை நம்ம கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த மீட்பை குறித்து சில பார்ப்போம். யோபு வாசிங்க. யோபு 19 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேலே நிற்பார். நான், யார் சொல்றது? யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஏங்க, உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக ஒருத்தர் இருந்தார். அவர் என்னங்க ஆச்சு? இப்போ காணா அவரை. அவர் போய் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஐயோ, அப்படியா? அப்போ உங்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? இதுதான் வழக்கமாக பேசுறது. ஆனால் இந்த யோபு சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் வானத்தை நிற்பார். ஏன் நிற்கிறாரு? என்னை மீட்டுக்கொள்ள முடியாது. ஆமென். அதனால் நேற்றும் இன்று மாறாத தேவன், இந்த நம்முடைய மீட்கிறவர், அவருக்கு மரணமே இல்லை. அவருக்கு என்ன இல்லை? என்றென்றைக்கும் நம்மை பாதுகாக்கிற வல்லமையில தேவன். அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. அந்த மீட்பருக்கு மரணமே இல்லைங்க. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அதனால் என் மீட்பர் எப்போதும் என்னோடு இருக்கிறாரு. அவர் உயிரோடு இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் ஓடி வந்து என்னை காப்பாற்ற வல்லமையுள்ளவர். அவர் தான் மீட்பர். ஹல்லேலூயா. ரெடீமர். வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 78:35. டக்கு டக்குன்னு வாசிங்க. தேவன் உன்னதமான தேவன் தான் நமக்கு மீட்பர். உன்னதமான தேவன் தான் நமக்கு மீட்பர். இந்த மீட்பரை குறித்து ஒரு உதாரணம் சொல்ல கேட்டுக்கோங்க. நீங்கள் ரூத்து புத்தகத்தை எல்லாம் வாசிச்சிருப்பீங்க. ரூத்து வாசிச்சிருக்கீங்களா?
அந்த புத்தகத்தில் ரூத் என்பவள் அவருடைய மாமியார் வேறு தேசத்தில் போய் அங்கே வசித்து கொண்டு இருக்கும்போது ரூத்துடைய கணவர் இறந்ததினாலே அவங்க திரும்பி சொந்த ஊருக்கு வர்றாங்க. அந்த சொந்த ஊருக்கு வரும்போது அந்த ரூத்துக்கு இந்த போவாஸ், இது வந்து போவாஸ் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இந்த போவாஸ் இந்த குடும்பத்தை மீட்கணும், அந்த அவர்கள் படுகிற கஷ்டத்திலிருந்து மீட்கணும், அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு அவனுக்கு. ஆனால் இந்த ரூத்துடைய குடும்பத்திற்கு முதல் சுதந்திரவாளியாக இருக்கான் ஒருத்தர் இருக்கான். அவன்தான் முதலிலே அந்த என்ன செய்யணும், அந்த குடும்பத்தை மீட்கணும். அவனுக்கு தான் அந்த மீட்கக்கூடிய உரிமை இருக்குது. அவன் மீட்க தவறிவிட்டால் அடுத்து யாருக்குன்னா அந்த போவாஸுக்கு தான். அப்போ அந்த இஸ்ரவேல் அந்த பழக்கத்தை பாருங்கள். இந்த முதல்ல மீட்க உரிமையுள்ளவன் அவன்கிட்ட போய் போவாஸ் சொல்கிறான், ஐயா இந்த மாதிரி நகோமியுடைய நிலங்கள்லாம் வைக்க போகிறாங்க, நீ தான் அதை மீட்டுக்கொள், அந்த நிலங்களை மீட்டுக்கொள்வதற்கு நீ தான் நெருங்கின சுதந்திரவாளியாக இருக்க, நெருங்கின சொந்தக்காரனாக இருக்க, நீ அதை மீட்டுக்கொள்கிறாயா? அவன் சொல்லிட்டான், அதை நான் மீட்டுக்கொள்ளலை. அப்போ தான் அந்த போவாஸ் சொல்கிறான், சரி நீ மீட்டுக்கொள்ள, அடுத்த சுதந்திரம் யார்? எனக்கு. இப்போ போவாஸ் என்ன செய்கிறான், அவருடைய நிலங்களை மீட்டுக்கொள்வது மாத்திரமல்ல, ரூத்தையும் மறுமணம் செய்து கொள்கிறான். என்ன காரணம்னா, இது எதற்கு அடையாளம்னா, முதலிலே நாம் எதற்கு அடிமையாக இருந்தோம்? நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்தோம். நாம் எதுக்கு அடிமையாக இருந்தோம்? நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்தோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தான் நமக்கு மணவாளன். அவர் தான் நமக்கு என்னது, நம்மை மீட்கக்கூடிய உரிமையுள்ள மிகவும் சொந்தக்காரராக யார் நமக்கு இருக்கா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தான். அதனால தான் அவர் சொல்றது, அவர் மீட்பர். நம்மை மீட்பதற்கு மிகவும் நெருங்கின உறவினர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல நாம் வேறொருடையவர்களாக இருந்தோம். ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாய் வேறொருடையவர்களாக இருந்தோம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு வந்ததுனால இப்பொழுது இரண்டாவது சான்ஸாக ஆண்டவர் நம்மை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் நம்மை மீட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நாம் யாருக்கு அடிமையாக இருக்கோம்? முதல்ல நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம். இப்போ கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறோம். இப்போ நம்முடைய மணவாளன் நம்மை மீட்டு கொண்டு விட்டார். ஹல்லேலூயா. அப்போ இந்த கிறிஸ்துவுக்கும் நமக்கு உள்ள உறவு என்ன? கிறிஸ்துவுக்கும் நமக்கும் மிகவும் நெருங்கிய உறவு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மீட்டுக்கொள்வதற்கு அவர் முதலாவது சுதந்திரம் யாருக்கு இருக்குன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால தான் கர்த்தர் நம் மீட்பராக இருக்கிறார். ஆமென். அதான் நம்மளை மீட்டு கொண்டார். இப்போ கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டார்னா, நம்முடைய பழைய எல்லா வாழ்க்கையில் இருந்தும், பழைய எல்லா சாபத்தில் இருந்தும், பழைய எல்லா பாவத்தில் இருந்தும், தரித்திரத்திலிருந்து, வேதனையிலிருந்து, கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு இப்போ அவருக்கு அடிமையாக வச்சுருக்காரு. அல்லேலூயா. இப்போ நாம் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களில் எவ்வளவா இருக்கும்? மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா ரட்சிப்பு நமக்கு உண்டாக இருக்கிறது. அதனால் ஆத்துமாவில் உள்ள பாரம் போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேலே என்ன செய்ய? உன் பாரத்தை, என் மேலே உன் பாரத்தை நீ வச்சிரு. உன்னால் சுமக்க முடியாத பாரத்தை எல்லாம் என் மேலே வச்சிரு. ஏன்னா நான் சுமப்பதற்காகவே, சிலுவை சுமப்பதற்காகவே இந்த பூமிக்கு நான் வந்தேன். அல்லேலூயா. உன் பாவங்களை சுமப்பதற்காகவே நான் அந்த பூமியில் வந்தேன். உன் தரித்திரத்தை சுமப்பதற்காகவே நான் அந்த பூமிக்கு வந்திருக்கேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் என் மேலே வச்சிரு. அதான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்?
இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. அதுதான் இளைப்பாறுதல் தான் தேவன் தருகிற மீட்பு. ஆமென். பாருங்க, இன்னொரு மீட்பு இருக்கு. இப்போ தலை ஈற்றுகளை எல்லாம் மீட்கணும். இப்போ தலை ஈற்று என்பது என்ன? வசனம் இருக்கு, அந்த கழுதை குட்டியின் தலையீட்டுகளை எல்லாம் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியினாலே மீட்டுக்கொள்வாயாக. இப்போ தலையீற்று என்பது முதல்ல பிறக்கிற எல்லா பொருளுமே யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். ஆனால் எல்லா பொருளையும் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது. அதை ஆண்டவர் என்ன ஒரு சாய்ஸ் கொடுத்தாரு, அதை நீ மீட்டுக்கொள்ளலாம். அதை நீ என்ன செய்யலாம்? உன் கழுதை இருக்குது, ஒரு அந்த காலத்து அந்த நாட்கள்லாம் ஒவ்வொருத்தவங்க கழுதைனா குதிரை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100-200 கழுதை வச்சுருப்பாங்க. அவங்க போட்ட எல்லா குட்டியையும் நாம் போய் தேவனுக்கு கொடுக்க முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும் அதுக்கு பலி செலுத்தி அந்த கழுதை குட்டியை என்ன செய்ய நீ மீட்டுக்கொள் அப்படின்னு சாய்ஸ் கொடுக்குறாரு. அதனால் இப்படி நாம் அது ஒரு மீட்பு, அது ஒரு மீட்பு. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு விட்டார். ஹல்லேலூயா. இப்போ தேவனுக்கு அடிமைகளாக நான் இருப்பதனாலே அவரே நமக்கு நெருங்கிய உறவின் முறையாக கர்த்தர் நம்மை மீட்டுக்கொள்ள கர்த்தர் நம்மை தாயின் கற்பத்திலே வேறு பிரித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் மீட்பர். இந்த யோபு அதான் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன உயிரோடு இருக்குன்னு அர்த்தம்? என் மீட்பர் இருக்காருங்க, அவர் என்னை மீட்டுக்கொள்வாருங்க. இந்த போவாஸ் தேடினா முதல்ல உன்னை மீட்டுக்கொள்ள ஒருத்தர் இருக்கான், அவன் தான் உன்னை மீட்டுக்கொள்ளணும். அவன் மீட்டுக்கொள்ள நான் மீட்டுக்கொள்வேன். ஹல்லேலூயா. அதே போல் இந்த யோபு சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் எங்கேயும் போகலை, இன்னைக்கு இல்லை என்னைக்குனாலும் என்னை அவர் மீட்டுக்கொள்வார். ஹல்லேலூயா. என்றைக்காவது சொல்ல நிச்சயமாக முடிவு கொண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது. உன்னை நான் என்றைக்காவது நிச்சயமாக நான் மீட்பேன். யோபு எழுதப்பட்ட அந்த வேத புத்தகத்திலேயே யோபு தான் மிகவும் பழமையான முதல்ல எழுதப்பட்ட புத்தகம் சொல்கிறாங்க. அப்போவே அவர் மீட்பரை பற்றி பேசியிருக்கார் பாருங்க. எத்தனையோ ஆண்டுகள் கழித்து குறித்த காலத்தை இயேசு நமக்காக பிறந்து இப்போ நம்மளை மீட்டிருக்காரு. ஹல்லேலூயா. என்ன மீட்டிருக்காரு? பிசாசின் கரத்திலிருந்து நம்மை பிடுங்கி அவருடைய பரிசுத்தமான கரத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 3 வருஷத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 23:11. அவருடைய மீட்பர் வல்லவர். யாருடைய வழக்காடுவாரா? அவருடைய மீட்பர். நம்முடைய மீட்பர் எப்படிப்பட்டவர்? யாராவது பயமுத்தினா ஓடக்கூடியவரா நம்முடைய ஆண்டவர்? நம்முடைய மீட்பர் எப்படிப்பட்டவரா? எப்படிப்பட்டவர்? வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உம்முடனே அவர்களுக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. வல்லவர் என்ன பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு என்ன? யூதாவின் ராஜசிங்கம். அதாவது யூதாவுக்கு என்ன அடையாளம்? சிங்கம் தான் அடையாளம் அவங்களுக்கு. அதான் யூதாவின் ராஜா சிங்கம். அவர் 12 கோத்திரங்களில் சண்டை போடணும் யார் கூட இருந்தோம்னா முதல் ஆண்டவர் யாரை சொல்லுவார்னா யூதா கோத்திரத்தை தான் முதல்ல அனுப்புவார். ஏன்னா அவங்க சிங்கத்தை போல, வேதம் சொல்லுது, அவன் மடங்கி படுத்திருக்கிற சிங்கம், அவனை யார் எழுப்ப முடியும்? சிங்கம் படுத்து கிடக்குன்னா தூங்கிட்டு தானே இருக்குன்னு யாராவது எழுப்புவீங்களா? நம்ம குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் மடங்கி படுத்திருக்கிற சிங்கம், அவனை தட்டி யாராவது எழுப்ப முடியுமா? சிங்கத்தை எழுப்புனா என்ன நடக்கும்? சொல்லு, என்ன நடக்கும்? அவருடைய மீட்பர் வல்லவர். ஹல்லேலூயா. சிங்கத்துக்கு ஒப்பான வல்லமை உடையவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்வாரா? நமக்கு உலகமாக எழும்புகளோடு வழக்காடுகிற வல்லமை இல்லை தேவன். உங்களுக்கு உலகமாக எழும்பும் ஆயுதங்களை அவர் வாய்க்காமல் போக பண்ணுவார். தமிழ் இங்கிலீஷ் என்ன இருக்குன்னா, உனக்கு உலகமாய், உன் ஆசீர்வாதத்துக்கு உலகமாய், அகைன்ஸ்ட் ப்ராஸ்பரிட்டி,
உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை அவர் வாய்க்காமல் போகணுவாங்க இங்கே ஆங்கிலத்தில் இருக்குது. அப்போ நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் என்ன செய்யறாரா? முறியடிக்கிறார். 1 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41:14. ஆ ஆ நான் உனக்கு உன் மீட்பர் உரைக்கிறார். நான் உனக்கு மீட்பர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கேனாலும் தைரியமாக இப்போ நான் உனக்கு துணையாக இருக்கேன். நான் என்னவா இருக்கேன்? உனக்கு என்னுடைய துணை உனக்கு எப்போதும் இருக்கு. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். நம்ம எங்கே போனாலும் கர்த்தருடைய துணை எனக்கு இருக்குது. அதனால் இந்த காரியத்தை குறித்து நான் பயப்படாமல் என்ன செய்வேன்? போவேன். ஏன்னால் யூதாவின் ராஜசிங்கம் உயிரோடு இருக்கிறாரு. அவர் எனக்கு ஜெயித்தை தருவார். ஹல்லேலூயா. இந்த புதிய வேடத்தில் நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாக வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எழும்பி தைரியமாய் காரியத்தை நடப்பீங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உலகமாக எழுங்களோடு வழக்காடுவார். He is a lawyer. என்ன செய்யலாம்? அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் உங்களுக்கு உலகமாக எழுங்களோடு அவர் வழக்காடுவார்னா அவர் லாயர், நமக்காக வழக்காடுவார். அந்த தேவன் தான் மீட்பர். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, கர்த்தர் பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன். ஆமென். பயப்படாத, நீ மீட்டு கொள்ளப்பட்டவன். மகா ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் பார்வோனுடைய கடுமையான ஆட்சியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்த அந்த வல்லமையில் தேவன் தான் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மீட்பரை என்றைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. அவர் என்றைக்கு உங்களுக்கு துணையாக இருக்கார். ஹல்லேலூயா. 1 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 54:5 வசனம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் என்ன பண்ணுவாராம்? தேவன் என்ன? இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் நம்முடைய மீட்பர். இந்த மீட்பருக்கு எத்தனை பேரை பாருங்க. இதெல்லாம் நாம் எல்லாம் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் நாம் அதை என்ன செய்யதில்லை. என் மீட்பர் என் கூட வராருன்னு யாருக்கும் அந்த விசுவாசமே இல்லை. யாருக்கும் அந்த விசுவாசமே இல்லை. எனக்கு இந்த கட்டி வந்தப்போ நான் ஜெபம் பண்ணேன், இது அப்படியே மறைஞ்சு போகணும்னா. ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு கொடுத்தாரு. அப்போ தான் நான் தைரியமானேன். என்ன வசனம்? டக்குன்னு ஞாபகம். இதோ இஸ்ரவேலின் குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். இஸ்ரவேல் குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அந்த காயத்தை கீறி சீல் பிதுக்கி அதில் மருந்து போட்டால் தான் அந்த காயம் ஆறுங்கிற வசனம் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை எனக்கு தந்தார். அப்போ முடிவு பண்ணிட்டேன், நிச்சயமாக நமக்கு என்னடா உண்டு? ஆப்ரேஷன் உண்டு. அதுக்கு ரெடியாகு ஆண்டவர் சொன்னார். அதுக்கு ரெடியாகு. தெளிவாக ஆண்டவர் பேசினார். அதுக்கப்புறம் தான் தைரியமாகவே டாக்டர்கிட்ட போய் அது எனக்கு கிடச்சி. ஆனாலும் ஒரு மேஜராக இல்லாமல் ஒரு மைனர் ஆப்ரேஷனை பண்ணி கர்த்தர் அதிலிருந்து என்னை மீட்டு கொண்டார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியம். நீ அதே உலகத்தில் போங்க, ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், அப்படியே பெரிய பூதாகாரமாக பேசுவான். பிசாசு அவங்க கூட இருந்து பேசுவான். ஐயோ உங்களுக்கு அப்படியா? ஐயோ இது முடியாதுங்க. ஒரு டாக்டர் சொல்லிட்டான், உங்களுக்கு காலில் எதுவுமே இல்லைங்க. என்னடா அது? அப்போ எப்படி நான் நடக்கிறேன்? எதுவுமே நடக்க முடியுமா? கர்த்தர் என்னை கைவிடுவாரா? விடவே மாட்டார்.
இது எப்படி ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது கர்த்தரால் ஆயிற்று. நானும் விசுவாசிப்பேங்க. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் நமக்கு ஒரு அனுகூலமான ஆட்களை கர்த்தர் அங்கே வைத்திருப்பார். ஹல்லேலூயா. நமக்கு சாதகமான ஒரு நமக்கு பேசக்கூடிய ஆட்களை வச்சிருப்பார். அவன் அவிசுவாசியாக இருந்தாலும் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை அவர் நமக்காக பேசுவார். ஹல்லேலூயா. நீங்கள் பல பேர்ட்ட பார்க்க ஒருத்தர் சொல்லுவார், கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, கர்த்தர் பேசுகிற மாதிரியே நம்மள்கிட்ட பேசுவாங்க. ஆமென். அதனால் உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் மீட்பதற்காகவே ஒரு மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாள் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மீட்டுக் கொள்வார். ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். ஒரு நாள் அவர் கைவிடவே. இது வாழ்க்கையில் நான் அனுபவபூர்வமான நான் உண்மை வாழ்க்கையில் பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். ரொம்ப ஆராய்ந்து பார்த்து இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை என்ன செய்தேன், நான் புரிந்து கொண்டேன். பல விதமான நான் சாட்சி சொன்னால் ஏற்பட்ட சாட்சி நான் சொல்லலாம். ஆனால் அதற்கு என்ன பத்தாது, நேரம் பத்தாது. நான் நினைப்பாங்க பாஸ்ட் சாட்சி சொல்ல மாட்டார். நான் சாட்சி சொன்னால் பெரிய சாட்சியாக சொல்லலாம், எத்தனையோ சாட்சிகளை சொல்லலாம். எல்லாமே என் வாழ்க்கையில் சாட்சி தான். ஆமென். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே என் வாழ்க்கையில் சாட்சி தான். கர்த்தர் எப்படி என்னை தெரிந்து கொண்டார், எப்படி என்னை அழைச்சார், எதுவுமே என் வாழ்க்கையில் தெரியல. ஆனாலும் தேவனை தெரிந்து கொண்டு இருக்கிறனால நான் அழைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை எனக்குள்ளே எரிந்து கொண்டு அக்கினி தண்ணீரும் வெள்ளங்களும் அதை அணைக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த அக்கினி என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாக எனக்குள்ளே பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. எந்த தண்ணீரும் அதை அணைக்க முடியாது. வேதம் இருக்குது, வசனம் இருக்குது. ஹல்லேலூயா. அதே போல் தான் பூமியிலே கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த அக்கினி என்ற வார்த்தையை போட்டிருக்காரு. இந்த வார்த்தையானது உங்களை எங்கே கொண்டு போகும், தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்கும் அளவும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பரிபூர்ணம் அடையாமல் கர்த்தர் உங்களோடவே மாட்டார். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை வாய்க்காமல் போக விடவே மாட்டார். ஆசீர்வாதம் உன்னை விரட்டி கொண்டு வந்து உன்மேல் குதித்து உன்னை முந்தி கொண்டு போகும் என்று வேதம் இருக்குது, வசனம் இருக்குது. நீ வேணான்னு நீ ஒரு காலில் ஓட போகிறீங்க. இன்றைக்கு அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும். இந்த அற்பமாக இப்போ இருக்கிற கொஞ்சம் பேர், இந்த கொஞ்சம் பேர்களையே யாரெல்லாம் உண்மை உத்தமமாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்களோ, வேலை செய்கிறார்களோ, அவங்களாம் நான் நினச்சி பார்க்குறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கும் போது இவங்கெல்லாம் என்ன உயரத்தில் இருக்க போகிறாங்களோ. ஆண்டவர்களோடு பேசினார். இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் அநேகத்தில் மேல் உன்னை நான் அதிகாரியாக மாற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. பெரிய ஏராளமான பேர் இருக்கும்போது நாமும் 10 11 வேலை செய்யறதில்ல, ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ஆண்டவர் சார் கொஞ்சத்தில் என்ன இந்த பாஸ்ட் எத்தனை பேர், ஒரு 4 பேரை வச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு, இவருக்கெல்லாம் நாம் என்ன போய் உதவி செய்ய, இவர் அவ்வளோதான் இவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் அநேகத்தில் மேலே. கர்த்தருடைய டெஸ்டிங்கே அதுதான். என்ன டெஸ்டிங்கு, கொஞ்சத்தில் உண்மையாயிரு, கொஞ்சமாக இருக்கிற ஊழியத்தின் மேலே வாஞ்சியாயிரு. அதான் எளியவனை ஆண்டவர் என்றைக்கு மறப்பதே இல்லை. ஹல்லேலூயா. எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார்க்கிற வைக்கிற வல்லமையுள்ள தேவன். அவர் நினைச்சிருந்தா ராஜ அரண்மனையில் பிறந்திருக்கலாம். ஆனால் எளியவர்களும் அவரை கண்டுகொள்ளும்படியாக மாட்டுக்கொட்டைகளே அவரை கிடைத்தினார்கள். ஹல்லேலூயா. ஏன், ஆண்டவர் சிறியவர்களையும் எளியவர்களையும் நேசிக்கிற வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் விதம் சொல்லுது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாளிலே உயர்த்தும் போது நீங்கள் ஆசீர்வாதம் வேணாம் சொன்னாலும் உங்கள் தலையில் அதை வச்சு உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை கண்டு நாங்களாம் பயப்பட தான் போகிறோம். ஹல்லேலூயா. 3 வசனத்தை வாசி நாம் வாசிங்க. சங்கீதம் 34:22. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்கிறார்.
அவரை நம்புகிற ஒருவன் மேலும் என்ன சொல்றாரு? எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? நம்புறீங்களா? எப்படி நம்புறீங்க? நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கையில் உறுதியாக இருக்கீங்களா? இருக்கீங்களா? அப்படி நீங்கள் உறுதியாக இருந்துட்டீங்கன்னா ஒருத்தரும் உங்கள் மேலே குற்றம் சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம், அருமையான ஒரு வசனம் இருக்கு. நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். என்ன சொன்னா, உன் பக்கம் நியாயமே இல்லை, ஆனால் ஒருத்தர் இதுதாங்க நியாயம் அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னால் உங்கள் மேலே குற்றம் சுமரவே சுமராது. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் தமது விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தி, நமக்காக அவர் நம்மை நம்முடைய ஆத்மாவை என்ன செய்தாரா? மீட்டு கொண்டு இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற ஒருவன் மேலும் யாரும் கையை நீட்டி இவன் குற்றவாளின்னு சொல்லவே முடியாது. எவ்வளோ பெரிய சாக்கியத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்க. ஆனால் எல்லாரும் சொல்லலாம், அதை கண்டு நீங்கள் மனம் அடிவாகிறாதீங்க. ஆமென். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். அதனால் நம்மளை யார் எந்த குற்றம் சொல்கிறாங்க, அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க, கர்த்தருக்கும் நமக்கும் தான் டீலிங்கு. என்னது? கர்த்தர் நேரடியாக நீ இதை செஞ்சால் தப்பு, வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுவார், இது செய்கிற நீ தப்பு அப்படின்னா நீங்கள் கீழ்ப்படிங்க. உலகத்தில் யாராவது ரட்சிக்கப்படாத ஒருத்தர் நீ செய்கிறது தப்புன்னு சொன்னால் உங்கள் மேலே அது குற்றம் வரவே வராது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் செவி கொடுக்கணும். தேவனுடைய வசனத்துக்கு மாத்திரம் உங்கள் செவியை சாயுங்கள். ஹல்லேலூயா. அதனால் உங்களை போட்டு அலக்கழிச்சிக்கிட்டே இருக்காது. ஐயோ அவன் அதை சொல்லிட்டான், 4 பேர் பார்த்தா நம்மளை என்ன நினைப்பாங்க? என்ன சொல்கிறாங்க? அநேகர் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த 4 பேர் தான். எந்த பேர்? ஐயோ இப்படி ட்ரெஸ்ஸை போட்டு போகிறீங்களா, அந்த 4 பேர் உங்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க? எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அந்த 4 பேர் யார்? நாம் சின்ன பிள்ளையிலே பயமுறுத்தி வைப்போம். பெண்களெல்லாம் அநேகர் இதுதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இப்படி போய் அங்கே இருக்கிற சுற்றிலேயே 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. ஹல்லேலூயா. ஒருவர் மேலும் உங்களது. அதனால் அதை விட ஒருத்தர் பாரு, சினிமாவில் ஒருத்தர் பாரு, அந்த 4 பேருக்கு நன்றி. ஏன்னா அந்த 4 பேர் இல்லைன்னா ரொம்ப ஆட்டம் போட்டுருவாங்க கூட இருக்கு. 4 பேருக்கு நன்றின்னு ஒருத்தர் சினிமாவில் பாரு. அதனால் நீங்கள் ஆலோசனை ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுதோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. உலகத்தில் அநேக பேர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம் நமக்கு, நீ செய்கிற தப்பு, இது தவறு, இது தவறு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரேக்கப் ஆகி உலகத்தில் இருந்துருவீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறாரு? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி. ஆண்டவர் பாருங்கள், அவர் எப்போவும் நம்மளை ஊக்குவிக்கிறவங்க தான் இருக்கார். நம்மளை கொண்டு போய்கிட்டே தான் இருக்குன்னு விரும்புகிறாரு. ஓட்டத்தை ஓடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காரு. ஆனால் நாமும் என்ன செஞ்சிடும்? அநேக சமயங்களில் 4 பேருக்கு பயந்து வீட்டில் உட்காந்துரும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறாரு, நீ கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தனா குற்றம் உனக்கு சுமராது. ஆமென். ஹல்லேலூயா. அதே ஒரு சங்கீதம் 119 154 வசனத்தை வாசிங்க, முடிச்சிருவோம். 119 154. எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும். உம்முடைய வார்த்தையிலும் என்னை, எனக்காக நீர் வழக்காடி. ஆண்டவர் நமக்காக வழக்காடுவாரா? ஒருவன் ஏழையாக இருக்கிறான் என்று அவனுடைய பொருட்களை நீ அபகரித்துக் கொள்ளாதே. அவனை உண்டு பண்ணின தேவன் அவனுக்காக வழக்காடுவார் என்று ஒரு வசனம் இருக்குது. என்ன இருக்குது? ஒருத்தன் ரொம்ப ஏழையாக இருக்கான், அதனால் இவனை நாம் மேற்கொண்டு இவனுடைய பொருளை எடுத்துக்குவோம் அப்படின்னு நீ அவன் பொருளை எடுக்காத. அதனால் நானும் என்ன செய்வேன், அநேக சமயங்களில் நான் இதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். யார் என்ன பேசினாலும் நீ என்னை வேணால் மேற்கொள்ளலாம், என்னை நீ ஏமாற்றலாம்,
எனக்கு நீ என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் பி கேர்ஃபுல். எனக்குள்ளே இருக்கிற தேவனோட நீ ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவர் உங்களுக்கு கொடுக்குற தேவன் பெரியவர். ஆமே. பாருங்க, ஒரு சிலர் நம்ம மாம்சத்தில் நம்மளை பலவீனப்படுத்தலாம், காயப்படுத்தலாம், குற்றப்படுத்தலாம். ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, உங்களுக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக மாறினது. இந்த கல்லின் மேல் மோதுகிற எவனும் நொறுங்குவான். இந்த கல் எவன் மேல் நொறுங்கி போகும். அந்த கல் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கண்மலை ஆகிய கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்கள் எப்போ வேறு நினச்சிக்கணும், யார் உங்களை ஏமாற்ற எதை பற்றி டோன்ட் கேர், கவலைப்படாத. நீ என்ன ஏமாற்றலாம், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவை உன்னால் ஏமாற்ற முடியவே முடியாது. அதுதாங்க கர்த்தருடைய பிள்ளைங்க அமைதியாக இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கணத்தை அரைஞ்சா மறு கணத்தை ஏன் திருப்பி கொடுக்க சொன்னார்னா, ஒரு கணத்தை அரைஞ்சா உனக்குள்ள இயேசு அவன் அரைகிறான். ஹல்லேலூயா. நீ அமைதியாக இரு. ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஹல்லேலூயா. நீ பழி வாங்கினீன்னா உன்னை தூக்கி உள்ளே வச்சுருவான். ஆனால் நான் பழி வாங்கினா என்னை யாரும் உள்ளே வைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தருக்கு காத்துரு, அவருக்கு இடம் கொடு. அவருக்கு என்ன செய்ய இடம் கொடு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனை உங்களை ஏமாற்றலாம், ஆனால் உங்களுக்கு இருக்கிற தேவனை யாரும் ஏமாற்ற முடியவே முடியாது. அதனால் அமைதியாக இருங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். ஆமென். ஆனால் சொல்கிறாரு, நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். உனக்கு உரமாக எழும்புற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவேன். அதனால் நீ மாம்சத்தில் போராடாத. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தமாக நீ ஒன்றும் செய்யாத. உனக்குள்ளே மகா பெரிய பலனாக நான் இருக்கிறேன். இந்த கல் மேலே எவன் மோதினாலும் அவன் நொறுங்குவான், அந்த நொறுங்குதலை நீ காண்பாய். ஆண்டவர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றுமே நீ காண மாட்டாய். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கூட ஐயா சொன்னார் நினைக்கிறேன். இன்னைக்கு உனக்கு உரமாக எழும்புறவனை நீ என்றைக்குமே நீ காண மாட்ட. அவன் ஸ்தானத்தை உற்று கவனித்தானால் அவன் அங்கே இல்லை. உனக்கு உரமாக யார் எழும்புனாங்கன்னா, நீ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போய் அவன் ஸ்தானம்னா அவன் இருக்கிற இடத்த போய் பாரு, அவன் அங்கே இருக்க மாட்டான். இது கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற வரம். ஆமே. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மீட்பராக இருக்கிறார். உங்களுக்குள்ளே அவர் மகா பெரிய பலனாக இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். எங்கே போனாலும் அவர் உங்களோட வருவார். அவர் உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். உங்களை ஒரு பெரிய ஆளாக ஏற்றுக்கொள்ளலை. நான் 65 வயசு ஆனால் இருக்கிறேன், என்னை அவர் ஏற்றுக்கொண்டார்னா எப்படி? அவர் நண்பராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆமென். அவர் மீட்பர், அவர் நேற்று மீண்டு மாறாதவர், என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார். அதனால் எத்தனை வயசானாலும் கவலை இல்லை, அவர் என்னென்றைக்கும் உங்களை காக்கும்படி அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் தான் மீட்பர். இந்த வாக்குத்தத்த வசனத்தை வீட்டில் வச்சு இந்த வருஷம் தான் ஜெபிங்க. கர்த்தர் எல்லா காரியங்களிலும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ, சந்தோஷத்தை இழந்து போனீங்களா, சமாதானத்தை இழந்து போனீங்களா, சொத்தை எதை இழந்து போனீர்களோ அதை கர்த்தர் தேடி உங்களுக்கு இந்த புதிய வருடத்தில் திறந்து உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கம்யூனியனுக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சோத்திரம்.